வணக்கங்க. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட்டை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஆற்காடு மக்கன் பேடா செய்கிறதுக்கு ஜீனி 1 கிலோ, சுகர் இல்லாத கோவா 1/4 கிலோ, சமையல் சோடா 1/4 ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன், மைதா 1 கப், பிஸ்தா 30 கிராம், பாதாம் 30 கிராம், முந்திரி 25 கிராம், குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்துருக்கோம், நெய் 2 ஸ்பூன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 கிலோ ஜீனியை நம்ம சட்டியில் சேர்த்துட்டு 800 ml தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு ஜீனி கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி ஈவனாக நம்ம வெட்டி எடுத்து வச்சுட்டோம். சுகர் சிரப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அழுக்கெல்லாம் சைடில் அப்படியே வருது. அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷமாக சுகர் சிரப்பு கொதிச்சிட்டு இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கோவாவை இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இது கூட இப்போ நம்ம சமையல் சோடாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது மைதா மாவையும் அதில் சேர்த்துடலாம். அதில் சமையல் சோடாவை இப்போ அதில் கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க. இது குலோப் ஜாமுன் மாதிரி இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே சேர்க்குறோம் பாருங்கள், நட்ஸோடு சேர்த்து. அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் அப்படி ஒட்டாமல் வருது. இதை நம்ம எல்லாத்தையும் ஒரே சைஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த சைஸை எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுனை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உருண்டையை ஒரே சைஸில் பிடிச்சிக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது அது ஈவனாக கலர் ஒரே மாதிரி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும்
இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் நம்ம அப்படியே உருண்டிட்டோன்னா நமக்கு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது அப்படியே ஒரு விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லா குழியாக வரும். அதுக்குள்ளே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த நட்ஸு எல்லாத்தையும் அதில் அப்படியே வச்சுட்டு இப்படி ஒரு மூடு, இப்படி ஒரு பக்கம் மூடிட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அப்படியே உருண்ட வேண்டியது தான். அப்படியே உருண்டிட்டு லைட்டாக நம்ம உள்ளங்கையால் இந்த சைடில் அப்படி ஒரு ப்ரெஸ்ஸு 2-3 டைம் பண்ணோன்னா கரெக்டாக ஒரே சைஸில் வரும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது கூட இந்த நட்ஸை நம்ம உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மூடிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்படி உருண்டிக்க வேண்டியது தான். நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஒரே சைஸில் சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம். ஒரு பேடாவாக அதில் போட்டு பொறுக்க விட்டுடலாம். தீ மிதமான தீயிலே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. அது வெந்ததுக்கப்புறம் தானாகவே மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா அப்படியே மேலே எழும்பி வர ஆரம்பிக்குது. பாருங்கள், எல்லாம் வந்துருச்சு. சூப்பராக உப்பி வரும். பாருங்கள், இப்போ அப்படியே பெரட்டி விட்டுக்கிறேன். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரௌன் கலர் வரும். நம்ம குலோப் ஜாமுன் கலர் தான். அப்போது நம்ம எடுத்தால் போதும். அது வரைக்கும் வேகணும். அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா அது கலர் நல்லாவும் இருக்காது, வெந்தும் இருக்காது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். எண்ணெயை வடிய வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணால் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீனி பாவில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அது அப்படியே ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் கூட அது ஊறலாம். ஊறினா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சர்க்கரை பாகில் போட்டால் மட்டும்தாங்க அது நல்லா அந்த பேடாவில் நல்லா சோக்காகி நல்லாயிருக்கும். அதனால் சூடாக இருக்கும் போதே போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போது நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இது ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம அம்மங்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.